ஜிஎஸ்டியில் வர வேண்டிய பங்குன்னு வரலன்னு நிதித்துறை அமைச்சர் சொல்றார். கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா அவர் வந்து தனக்கு வர வேண்டிய பணம் 2125 கோடி ரூபா வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். மாநில நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் வந்து எங்களுக்கு வந்து வரப்பு கிடையாது. எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த தமிழ்நாட்டில் பெட்ரோல் எல்லாம் விற்கிறனுடைய அதில் வர ஒரு குறிப்பிட்ட செஸ் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, சென்ற அரசாங்கம் ஏற்கனவே அவர்கள் வந்து எங்க ஆட்சியும் சேர்த்து ஒரு 2000 கோடி ரூபாய் பணத்தை நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு அட்வான்ஸாக பணத்தை வாங்கிட்டு அதை தான் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு வந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் திட்டமிடப்பீடு தயார் செய்து அனுப்பணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணி வராங்க. அதெல்லாம் வந்து இப்போ அந்த பணிகள் வந்து இப்போ கூட ஒரு 2-3 டெண்டர் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து குறைவான படம் தான் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்களே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்னு அவங்களே ஒரு விங்கு வச்சுன்னு எடுத்துடுறாங்க. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்ற அடிப்படையில் அவங்க பணம் ஒதுக்குறாங்க. அதை மானிட்டரிங் பண்ணுறது டெண்டர் தான் எங்கள் வேலை. பில் பேமெண்ட் முதல் கொண்டு ஆர்ஓ ஆஃபீஸில் தான் நடக்கும். அதெல்லாம் பூரா நடக்கும். அதனால மாநில நெடுஞ்சாலைக்கு நிதி என்பது மிக குறைவு. சுங்கச்சாவடி பத்தி சொன்னீங்க. இப்ப ஃபாஸ்டாக் புது கட்டணத்தை மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கு. ஒரு சுங்கச்சாவடிக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 2 மடங்கு கட்டணம் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னை பொறுத்தளவுக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னால்ன்றது பெரிய பெரிய கம்பெனிலே அக்கௌண்ட்ல பணம் இல்லாத போடுது. அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது வைக்கிற ஒரு சுமையாக தான் நான் அதை கருதுறேனே ஒழிய அது நான் நியாயப்படுத்த நான் விரும்பவில்லை. எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் எப்போ பார்த்தாலும் பணம் இருக்குது நமக்கே தெரியாது சில நேரங்களில். அது ஒரு பெரிய குற்றம் இல்லை அது ஒன்றும். ஆனால் அதை நான் வந்து தவறுன்னு தான் என்னுடைய ஆங்கிள் நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க முறைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அது முறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எப்படியோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஏற்கனவே கட்டுறவங்க பணம் கட்டிட்டு தான் போகிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொன்னாக்கா இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறது தான் அது முறையாக இருக்க மொழிய நான் அதுக்கு வந்து அபராதம் போடுவேன் நான் 2 மடங்கு அப்படின்றது அந்த அவளுக்கு ஒரு பணச்சுமை ஏற்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அதை நான் விரும்பவில்லை. அது நியாயமாக வந்து நான் டெல்லிக்கு போகும்போது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் கட்டாயம் ஒரு கடிதம் கொடுப்பேன். ஆமாம், நெல்லை தென்காசி சாலையை பொறுத்தளவுக்கு அது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூட வந்து கன்னியாகுமரிக்கு ஒரு முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்தபோது அந்த சாலையை நானே பார்த்தேன். அந்த ஒப்பந்தாரெல்லாம் கூப்பிட்டு விரட்டி வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன்.